ட்ரெண்டிங்கில இருக்க இந்த நெக் டிசைன் ஸ்கேலப்போட நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது வித் ரோப்பு இந்த கஸ்டமைஸ்டு ஹேங்கிங்கோட நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைய பாருங்கள். அப்போ தான் மெஷர்மெண்ட் எங்கெங்கே எந்த மாதிரி மார்க் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த நெக்கோட ஃபுல் லென்த்து 8 இன்ச் தான். இது எப்படி நான் மார்க் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கணும். அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதாவது க்ளோஸ் சைட்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். க்ளோஸ் சைட்லேருந்து 3 இன்ச்சு வித்து நெக்கோட வித்துக்கும் 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கும் நான் விட்டுட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வந்து நெக்கோட ரெடி அளவே நம்ம மார்க் பண்ணணும். இப்போ மேலே வர போட் நெக்குக்கு நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் லென்த்து. அதுக்கப்புறம் வித்தும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ரோப் கட்டுறதுனால நான் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ரோப் நம்ம வைக்கலைன்னா போட் நெக்கு கால்குலேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் மார்க் பண்ணணும். நெக்கோட ஃபுல் லென்த்து வந்து 8.5 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஷோல்டரோட அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம்ல 1/2 இன்ச், அதுலேருந்து தான் 8.5 எடுத்திருக்கேன். இப்போ கீழேயும் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கீழேருந்து 1.5 இன்ச் எடுத்து அந்த இடத்துல மட்டும் நம்ம 3.5 வச்சுக்கணும். 3 இன்ச் தானே நம்ம நெக்கோட ஓப்பன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மட்டும் 3.5 வரணும். மேலே வந்து நம்ம போட் நெக்குக்கு 1 இன்ச் ஷேப் கொடுத்து இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வர்ற அந்த ஷேப்புக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஷேப் அந்த கீழே கர்வாக வரும்ல, அந்த ஷேப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இதே மாதிரி கீழேயும் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேலப் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி வைக்கணும். இது வந்து நான் 1.5 இன்ச்சு லென்த்தில் 1/2 இன்ச் விட்டுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கேலப் கட் பண்ணுறது செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம கேன்வாஸ் ஷீட்டை எப்பயுமே கட் பண்ணணும். ஸோ அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரை அர்கட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. நெக்கை ஓப்பன் பண்ணாமல் 1/2 இன்ச் விட்டுட்டு நான் இப்போ காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம லைனிங்கில் வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். மைல்டான ஹீட்டில் அயன் பண்ணணும். அது மாதிரி ரோப்புமே 1/4 இன்ச்சை விட கம்மியாக தான் கிராஸ் பீஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். டர்ன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்லிம்மான ஒரு ரோப் வந்து கிடச்சிரும். இப்போ ஹேங்கிங்ஸ்க்கு வந்து 4 இன்ச் அகலம் 4 இன்ச் லென்த்தில் நான் வந்து 6 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 6 பீஸையும் நம்ம வந்து இப்போ இந்த ஹேங்கிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து முக்கோணமாக மடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்டிச் பண்ணுற அந்த வாட்டர் ட்ராப் வந்து சேமாக இருக்க மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒன்று டேர்ன் பண்ணியும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ட்ராப்ஸ் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிளை வந்து ரோப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைடு இருக்க அந்த ஷார்ப் எட்ஜை வந்து நம்ம ரோப்புக்கு மேலே வந்து இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ரோப் வந்து சென்டரில் இருக்கணும். சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப கெட்டி தையலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற அந்த ரா எட்ஜ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பிசுரை ரொம்ப கம்மியான அளவு இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் மெத்தடில் நான் வந்து 2 ரோப்புக்குமே ரெடி பண்ணிட்டேன். ஒரு ரோப்புக்கு 3னா 2 ரோப்புக்கு 6 வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரோப் எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். இதே மாதிரி 2 ரோப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். லைனிங்கில் மெயின் ஃபேப்ரிக்காக அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் அர்க்காத் கொடுத்துக்கணும். இப்போ சென்டரில் மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்க அர்க்காத்தும் நம்ம கட் பண்ணியிருக்க லைனிங்கில் இருக்குல்ல கேன்வாஸ் ஷீட்டு, அதில் இருக்க சென்டரையும் நம்ம இதே மாதிரி ஈவனாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நெக்கோட ஓப்பன்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கர்வ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ ரோப்பை வந்து கரெக்டாக அந்த போட் நெக் முடிகிற இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து விட்டு ரோப் கிட்ட மட்டும் கெட்டி தையல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கேலப் ஃபுல்லாகவே டேர்ன் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்கேலப் ஷேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 சைடும் ரோப்பை வந்து நம்ம இந்த மாதிரி லைனிங்லேயே நம்ம அட்டாச் பண்ணுறப்ப ரோப் வந்து விசிபிளாக இல்லாமல் இன்விசிபிளாக இருக்கும். வெளியே வந்து நமக்கு பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். சேம் மெத்தடில் இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாஸ் ஷீட்டில் அந்த லைனிங் கொடுத்துருக்கோம்ல, அந்த லைனிங்கில் வந்து 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு மற்ற இருக்க எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்கேலப் வருதுல்ல, ஸ்கேலப்பில் வர கரெக்டாக அந்த கர்வ் வர இடத்துல மட்டும் நாச்சஸ் கொடுத்து டேர்ன் பண்ணிக்கலாம். போட் நெக்குக்குமே அந்த கர்வாக இருக்க இடத்துல மட்டும் ஷார்ப்பாக நம்ம வந்து கர்வ் கொடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி அது மாதிரி கிராஸாக அர்க்கத் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து டேர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். சேம் மெத்தடில் இப்போ நம்ம அர்க்கத் பண்ணி எடுத்துக்கலாம். டேர்ன் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு மேலே ஒரு எட்ஜ் தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம்.
எட்ஜ் தையல் போடுறப்பயுமே நம்ம ரோப் கிட்ட மட்டும் கெட்டி தையல் போட்டுக்கணும். மத்தபடி எல்லாமே சிங்கிள் ஸ்டிச்சில் ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து நான் ஒரு தையல் மட்டும் தான் மேலே எட்ஜ் தையல் மட்டும் தான் போடுறேன். உள்ளே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து ஹெம்மிங் பண்ணியும் ஃபினிஷ் பண்ணலாம். இல்லைனா ஃபியூசிங் டேப் வச்சு நம்ம அயர்ன் பண்ணியும் ஃபினிஷ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நமக்கு வந்து வெளியே விசிபிளாக இல்லாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு இன்விசிபிளாகவே ஃபினிஷ் பண்ணணும் பேட்டர்ன் நெக் எல்லாமே. ஸோ ஹெம்மிங் பண்ணுங்கள், இல்லைனா டேப் வச்சு அயர்ன் பண்ணுங்கள். அப்போனா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்காக. சேம் மெத்தடில் இப்போ ஃபினிஷ் பண்ணால் இந்த நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிரும். ட்ரெண்டிங்காக இருக்கணும், அதே மாதிரி க்ளோஸ்டு நெக்காகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இதோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து மேனிக்யூக்கு வியர் பண்ண பிக்சர் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த டிசைன் இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.